கடவுளே, என் பேர குழந்தை நல்லபடியா பிறக்கணும். எலெக்ஷன் தோல்வியால மனசு வெறுத்து போயிருந்தேன். இப்ப பேர குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நீடிக்கணும். குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இத நீதான் நடத்தி கொடுக்கணும். பெரிய குடும்பத்துக்கு வாரிசு இல்லைன்னு பேசின வாயெல்லாம் அடைஞ்சு போகணும். கடவுளே, நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். அது வெளியே தெரியாம நீதான் காப்பாத்தணும். குறிப்பா என் அத்தைக்கு தெரியவே கூடாது. அதுக்குள்ள உண்மையிலேயே எனக்கு குழந்தை உண்டாயிடணும். தயவு செஞ்சு என் தப்பு மன்னிச்சு நீதான் அருள் புரியணும். கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லிட்டா. அவளுக்கு நிஜமாவே குழந்தை பிறக்க நீதான் அருள் புரியணும். மாப்பிளைக்கு அவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும் சாமி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். ஓம் சனத்குமாராய வித்மஹே ஷடானனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத். ஸ்ரீர்வஷஸ்வமாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மஹீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து. சகலைஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. ஓம் ஷண்முகாய வித்மஹே சுவாமிநாதாய தீமஹி தன்னோ குருகுக பிரசோதயாத். அத்தை, போலாமா? வாங்க. சோத்துக்கு பறக்கிற அன்னக்காவடிகள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ராசாத்தி மாதிரி ஆளுங்களுக்கு கொண்டாட்டம் தான். சாப்பாடு போட்டே மக்களை கவுத்துருவாங்க. இது தெரியாத அந்த தரித்திர கூட்டம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடி பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க. ச்சே. அத்தை, அங்க பாருங்க அத்தை. சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள படுத்துட்டு இருந்த அந்த அனாத சனியனை அவ எப்படி கூட்டிட்டு வர பாருங்க. இந்த மாதிரி சீன் போட்டு தான் பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த முட்டாள்களும் அவ எதை சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவாங்க. ஆமா சம்பந்தி, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பேரு வாங்கலாம்ல. போதும் போதும், இதெல்லாம் நமக்கு வராது. எனக்கு என் மருமக உண்டானதே பெரிய சந்தோஷம். இப்போதைக்கு எனக்கு பாட்டிங்கிற பதவி மட்டும் போதும். ஏன் சம்பந்தி, நானே எல்லாத்தையும் மறந்து கண்மணி உண்டான சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? சாரி சம்பந்தி. அதுக்கு எந்த ஆதரவும் இல்ல. அதான் இது அதோட சேருது. பெரிய அன்னபூரணி அன்னதான திட்டத்தை தொடங்கி வைக்க போறாளாம். இந்த கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. வாங்க போலாம். பிரிமா, என்ன இனியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க பிரிமா. அத்தை, நல்லா இருக்கீங்களா? விடுராசத்தை, அவங்களுக்கு இன்னும் கோவம் குறையில போல இருக்கு. நீ ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்க வேணாம். அத்தை என்ன ஜென்ம விரோதியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராசாத்தி, நாம இப்போ வந்திருக்கிறது அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு. அதை மட்டும் பார்க்கலாம். வா. சரி வாங்கம்மா. சாப்பாட்டை சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அன்னதான திட்டத்தை தொடங்கலாம். ம்.
எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, உட்காருங்க. அம்மா ராசாத்தி, முதல்ல சாப்பாடை போட்டுட்டு அன்னதான திட்டத்தை தொடங்கி வைங்க. சரி. பாப்பா இங்க வா. இந்தாங்கம்மா. பாப்பா, நீயும் சாப்பிடுறியா? நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன். சத்தி இவ பசியில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. ரசதி வாங்க உட்காந்து சாப்பிடலாம். வாமா. அவங்களுக்கு என்ன வேணும் கவனிச்சு கொடு. சரி. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. கேட்டு சாப்பிடுங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல போதுனே. பாவம் மாமா, ரொம்ப பசி போல. எப்படி சாப்பிடுறா பாருங்க. இந்த குழந்தை கோயிலுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பெத்தவங்க தெரியாம மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு யாரும் இல்லையா? ஒண்ணுமே தெரியலையே மாமா. எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, ஒரு சில குழந்தைங்கலாம் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஒட்டாது. ஆனா எவ்வளவு பாத்தியா, உன்கிட்ட அழகா ஒட்டிக்கிட்டா. அதோட சேர்த்து உன் ஆதரவும் கூட. மாமா, இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் இந்த பொண்ணை தேடி யாரும் வரல. இவளை இங்கேயே விட்டு அவளை பாதுகாப்பா இருக்காது. அதனால நான் இரு மாமா, இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம், நம்மளே வச்சுக்கலாம். யாராவது வந்து கேட்டா அப்புறம் கொடுத்துடலாம். இதானே சொல்ல வர? எப்படி மாமா? நான் என்ன சொல்ல வந்தனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க. ஏய், இவ்வளவு நாளா உன் கூட இருக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி ஊட்டி விடு. சரி, அன்னதானம் போட வந்த இடத்துல இப்படி ஒரு குழந்தைய மீட் பண்ணிருக்கோம். நீ ஆசைப்பட்டபடியே இவ்வளவு வீட்டுக்கு கூட்டு போலாம். யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளே எதிரில வந்து நிக்கிறா. இந்த ஊர் ஜனங்களும் அவளை ஒரேடியா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூட அவளதான் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அன்னதான திட்டத்தை தொடங்கி வைக்கவும் அவளதான் கூப்பிடுறாங்க. என்ன கண்மணி இதெல்லாம்? அதான் அத்தை, அந்த சேர்மன் பதவியோட மவுசு. நேத்து வரைக்கும் அவளை யாராவது எதுக்காவது கூப்பிட்டுருக்காங்களா? இன்னைக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிடுறாங்க. அத்தை, அந்த ராசாத்தி கொடி நாளுக்கு நாள் உயர பறந்துட்டே இருக்கு. சம்மந்தி, நாமளும் இவ்வளவு நேரம் கோயில்ல தானே இருந்தோம். அங்க யாராவது அன்னதான திட்டத்தை பத்தி சொன்னாங்களா? இல்ல பெரிய வீட்டு குடும்பம்னு மரியாதைக்காவது அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க சொல்லிருப்பாங்களா? இந்நேரம் நீங்க சேர்மனா இருந்திருந்தா மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். வாங்க போலாம். வாங்க போலாம்.
என்னம்மா நல்லா இருக்கியா? ம். அத சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், நீ கடுப்பால சொல்ற. சரி போகட்டு விடு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீ எதையும் காதல வாங்கின மாதிரி தெரியல. ஹேமா, நீ எதையுமே நேரடியா சொல்லவே மாட்டியா? நான் எங்க சொல்றேன், என் தாய் ஜக்கம்மா தான் சொல்ற. இப்போ கூட உன் கைக்கு ஒரு பொக்கிஷம் வந்துச்சு, ஆனா நீ அத அலட்சியப்படுத்திட்ட. இப்ப அது உன் போட்டிக்காரி கைக்கு தானா போயிடுச்சு. இப்ப தெரியுதா அவ ஏன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னு உனக்கு தெரியுதா? நீ தோத்துக்கிட்டே இருக்க. என்னடி கண்மணி, இந்த குறிகாரி ஏதோ பொக்கிஷத்தை அலட்சியப்படுத்திட்டேன்னு சொல்றா. ஏதாவது புதையலா இருக்குமோ? ஏன் சம்பந்தி நீங்க வேற? இல்ல சம்பந்தி, ஏதாவது புதையல் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். அட ஏமா நீ வேற. ஏற்கனவே நானும் அத்தையும் அந்த ராசாத்தி மேல செம்ம கோபத்துல இருக்கோம். இவளுக்கு வேற வேலையே இல்லம்மா. இவ குறி சொல்றேங்கிற பேர்ல குழப்பம் பண்ணிட்டு இருக்காமா. நீ வந்து வண்டியில ஏறு, இல்லனா இவ இன்னும் ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருப்பா. வாங்கத்த போலாம். வாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப என்னமா சந்தோஷப்படுறேன். இருக்கு, நீங்க வந்ததுல எங்களுக்கும் சந்தோஷம். இந்த அன்னதான திட்டத்தால வயசானவங்க, ஏழைங்க, பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்கன்னு நிறைய பேர் பயனடைவாங்க. இந்த திட்டத்துக்கு எங்க பிரபுண்ணா அன்னைக்கே 5 லட்சம் ரூபாய் முன் பணம் கொடுத்துட்டு போனாங்க. நாங்களும் எங்களாலான தொகையை கொஞ்சம் போட்டிருக்கோம். ஆனா இது மட்டும் நமக்கு பத்தாது. நிறைய பணம் வசூல் பண்ணி ஒரு நாள் ஒரு பொழுது கூட நிறுத்தாம நடத்தணும். கண்டிப்பாமா, நாங்களும் எங்களால ஆன முயற்சியை பண்றோம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுங்க, நான் செய்யறேன். அதோட இந்த குழந்தை யாரு என்னன்னு ஒரு விவரமும் தெரியல. போலீஸ்லயோ இல்ல ஆசிரமத்திலயோ ஒப்படைக்கிறத விட நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுல உங்க யாருக்கும் ஆட்சேபனை இல்லையே? குழந்தைக்கு நீங்களே பாதுகாப்பு கொடுக்கும்போது அதை விட இன்னொரு பாதுகாப்பு வேற எங்கம்மா கிடைக்க போகுது? அதனால நீங்களே கூட்டிட்டு போங்கம்மா. சரி, இந்த குழந்தைய தேடி யாராவது வந்தாங்கன்னா சேர்மன் வீட்ல இருப்பா, அங்க வந்து பாத்துக்க சொல்லுங்க. ஹேய் பாப்பா, எங்க கூட எங்க வீட்டுக்கு வரியா? அங்க உனக்கு பாட்டி, மாமா, அத்தை, அக்கா எல்லாரும் இருப்பாங்க. நீ ஜாலியா இருக்கலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம், போலாம். சரி, நாங்க வரோம். வாடா. இனி அவங்க பாத்துப்பாங்க. வாங்க, நம்ம போலாமா? ரசதி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ஆமா மாமா. மாமா, குழந்தை ரொம்ப நேரமா பசியோடு இருந்தது போல. அதான் டயர்டாயி சாப்பிட்டதும் தூங்கிட்டா. ஆமாமா, நல்ல பசிதான். ஏன்னா பாலை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சாப்பாடு சாப்பிட்டால. ஆனா இந்த பொண்ணு யாரு, என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. மாமா, பாப்பா பசி போன உடனே எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டா. ஆனா இவ்வளவு பெத்தவங்க இவளை காணோன்னு எப்படியெல்லாம் பரிதவிக்கிறாங்களோ. அவங்க சாப்பிட்டாங்களா இல்ல இவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களான்னு எதுவுமே தெரியலையே. ஆமா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, இவளை பார்க்கும்போது நாமளும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது.
ஏன்னா எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கலாம்ல. அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் ஆனா நடைமுறையில அது சாத்தியம் இல்லல்ல. ஆமா மாமா. ஆமா, ஏன் இப்ப பெருமூச்சு விடுற? இல்ல, சின்ன பிள்ளையா இருந்தா நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய கொஞ்சிப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, பெரியவங்களாயி ஒவ்வொருத்தருக்குள்ள எவ்வளவு கோவம், பகை, வன்மம், பொறாமை. இதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. ரசத்தி, பெரியம்மா, கண்மணி, சேர்மேன் அவங்கள பத்தி தானே சொல்ற? ஐயோ மாமா, நான் பெரியத்தைய சொல்லல. ஏன்னா இதெல்லாம் அவங்க பண்றது இல்ல. அந்த கண்மணி தான் அவங்கள அப்படி மாத்தி வச்சிருக்கா. விடு, எல்லாம் ஒரு நாள் மாறும். சரி மாமா. அப்புறம் இந்த பாப்பா யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பெத்தவங்க கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். இவ அவங்க இல்லைன்னா ரொம்ப ஏங்கி போயிடுவா. சரி, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ம். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. சரிங்க. சரி டாக்டர் வாங்க உட்காருங்க. டாக்டர், ஸ்னேகாவுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதுனால ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உடனே பண்ணுங்க டாக்டர். நான் இப்போ 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுக்குறேன். மீதி பணத்தை சீக்கிரமா கட்டிடுறேன். நீங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே நர்ஸ், டாக்டர் அந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட் ஸ்னேகாக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஓகே டாக்டர். டாக்டர், ஸ்னேகாவுக்கு ஆபரேஷன் பண்ண உடனே எல்லாம் சரியாயிடும்ல? பழையபடி அவ நடமாட ஆரம்பிச்சிருவாள்ல? இல்ல, அப்படி உடனே சொல்ல முடியாது. என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க கம்ப்ளீட்டா குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகலாம். சில நேரம் ரெக்கவரி சீக்கிரமா கூட நடக்கலாம். அது அவங்க ஹெல்த்தை பொறுத்த விஷயம். டாக்டர், நான் ஸ்னேகாவை ஒரு தடவை பார்க்கலாமா? அவங்க ஐசியூல இருக்காங்க. ரொம்ப நேரம் இருக்காதீங்க, சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே சரிங்க டாக்டர்.
ஆபரேஷனுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ல சைன் வாங்குவோம். நீங்க பேஷண்ட்க்கு என்ன ரிலேஷனோ இதுல டிக் பண்ணி இந்த ஃபார்ம்ல சைன் போடுங்க. கொடுங்க. இந்தாங்க. ஓகே சார்.